நம்மள இங்க வர வச்சுட்டு இந்த அம்மா என்ன தனியா நிக்கிறாங்க. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா, ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? இல்ல சிவசாமி, அது வந்து நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சே, முடியறதுக்குள்ள தட்ட மாத்திக்கலாமே. இல்ல, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். எது பேசுறதாலும் முதல்ல தட்ட மாத்திக்கலாம். இல்லங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அட என்ன பண்ணீங்க, நல்ல நேரம் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இதை விட்டா நல்ல நேரம் திரும்பி வருமா? முதல்ல தட்ட மாத்திக்கலாம், அப்புறம் பேசிக்குவோம். இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? கோவப்பட வேண்டிய நானே அமைதியா பொறுமையா நின்னு பேசிட்டு இருக்கேன். நான் உங்க கூட சண்டை போடக்கூடாது, அமைதியா பேசி முடிக்கணும்னு நினைச்சா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஐயோ, என்னம்மா, அப்படிலாம் இல்லம்மா. நான் உங்ககிட்ட பேசுனது கத்துறது மாதிரியா இருந்துச்சு. இல்லம்மா, உங்ககிட்ட போய் குரலை வசதி பேசுவேனா? என் சுபாவமே அப்படித்தாம்மா, என் குரலே அப்படித்தான். நான் சாதாரணமா பேசினா கூட சத்தமா கேட்கும். இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ, நீங்க பேசுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல தட்ட மாத்திக்கிறோம். நல்ல நேரம் போகுது இல்ல? 10 நிமிஷம் நேரம் போறதே உங்களால பொறுத்துக்க முடியலையே. இது என் பொண்ணோட வாழ்க்கை. இந்த ஜென்மம் பூரா அவ வாழ போற வாழ்க்கை. அத நான் எப்படியோ போன்னு தட்டுல வச்சு கொடுத்துட முடியாதுல்ல. என்னம்மா நீங்க, உங்க பொண்ணை தங்கமா வச்சு தாங்குவோம்மா, அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? நீங்க தாங்குவீங்களா தாங்க மாட்டீங்களான்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது வரைக்கும்லாம் ஏன் போகணும்? உங்க பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? உங்க பொண்ணு யாராவது லவ் பண்ணிருச்சா? இல்ல யார்கிட்டயாவது ஓடி போய் தங்கிட்டு திரும்பி வந்திருக்கா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க மான மரியாதைய நானும் என் பையனை காப்பாத்துவோம். இந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வராது. ஏங்க? அதான் சொல்றேன்ல, ஒத்து வராதுன்னு. ஏங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? கேனக்கு இருக்க மாதிரி இருக்கா? காதல் என்ன பூ வச்சிட்டு இருக்கனா? நானாம உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்டேன். ரோட்ல போறவனா வழியை கூட்டு வந்து வீட்டுல வச்சு சம்பந்தம் பண்ணிக்கலான்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நான் தான் கேட்டேன். இப்ப வேண்டான்னு சொல்றேன். சொல்லுவ எவனாவது இழிச்சவன் இருந்தா அவங்க கிட்ட சொல்லு. நீ பாட்டுக்கு என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் சொல்லி அதை ஊர் பூரா தண்டோட போட்டு தம்பட்ட அடிச்சுட்டு இப்ப இல்லைன்னு சொன்னா என் சொந்தக்காரெல்லாம் என்ன நினைப்பான்? என் மூஞ்சில காரி துப்ப மாட்டான். இங்க பாருங்க, உங்க பையனை என் பொண்ணுக்கு கொடுங்கன்னு கேட்டது நான் தான். சம்பந்தம் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நான் தான். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. யாருக்கு வேணும் மன்னிப்பு? இடது காலில் மீச்சது மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. நான் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஒண்ணு கடவுள் கிடையாது, மன்னிக்க தெரியாது. என் சொந்த பந்த ஊர் உலகம் அத்தனை பேர் வீட்டையும் அகிலாண்டேஸ்வரி வீட்டுல சம்பந்தம் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். நீ சொன்னதுனால தானே நான் சொன்னேன். இப்ப நீ பாட்டுக்கு இல்ல நொல்லன்னு சொன்னா என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுறது? இதை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன 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 சொன்ன? நீங்க மட்டும் இவ்ளோ நேரம் அம்மா அம்மான்னு பேசிட்டு இருந்தவரு மாப்பிள்ள வேண்டான்னு சொன்னதும் வா போன்னு பேசிட்டு அப்புறம் என்ன வாடி போடின்னு சொல்லுவியா? தேவைப்பட்டா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீ பண்ணிருக்க காரியம் அப்படிடி. எனக்கு ஆத்திரம் தலைக்கு மேல கொதிக்குது. எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குமா? வழிய வந்து பாபான்னு கூப்பிட்டு சம்மந்தம் பேசிட்டு தட்டு மாத்த போற கடைசி நேரத்துல இல்லே நொல்லேன்னு போயிடுவேன். அதை நான் கேட்டு பேசாம இருக்கணும். இங்க பாருங்க, நான் சில விஷயத்த பேச வேண்டான்னு நாகரிகமா நடந்துக்கிறேன். என்ன பேச வச்சிடாதீங்க. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இங்கேயே பேசி முடிவு சொல்லணும். இப்பயே முடிவு சொல்லணும். இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள பேசி நல்லபடியா மனச மாத்திக்கிட்டு உன் புத்திய மாத்தி கொண்டு வந்து நின்னு ஐயா மாத்திக்கலான்னு தட்டெடுத்து கொடுக்கற. நீ மாத்தலன்னு சொன்னா நான் விட்டுருவனா? சிவசாமி என்ன
கிறுக்கு பையனா இல்ல கேன பையன் நினைச்சியா?